வணக்கம். மதுரை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் காவலர் குறை தீர்க்கும் முகாமில் டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்று காவல்துறையினரின் குறைகளை கேட்டறிந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் அவர்கள் தற்போது காவலர் குறை தீர்க்கும் முகாமை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த காவலர் குறை தீர்ப்பு முகாம்ல ஏராளமான காவலர்கள் தங்களது குறைகளை மனுக்களாக எழுதி அவரிடம் கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏற்கனவே நேற்று சங்கர் ஜிவால் தலைமையில, அதாவது காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் தலைமையில நேற்று தென் மாவட்டங்களுக்கான சட்ட ஒழுங்கு நடவடிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அதாவது ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கான சட்ட ஒழுங்கு குறித்தும் தனித்தனி பிரிவுகளாக அந்த காவல் உயர் அதிகாரிகளை அழைத்து அவர் தலைமையில, சங்கர் ஜிவால் தலைமையில அந்த ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்துல தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் தலைமையில தற்பொழுது இந்த காவலர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வளாகத்திலேயே மரநடும் விழாவும் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து காவல்துறையில சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கான காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதில் ஏராளமான காவலர்களும் அந்த பாராட்டு சான்றிதழ் வாங்க உள்ளனர். தற்போது காவல் உயர் அதிகாரிகளும் இந்த காவலர் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அடுத்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இதனால் அந்த காவல்துறை ஆணையர் அலுவலகத்துல தற்பொழுது காவல் உயர் அதிகாரிகளும் மற்றும் காவலர்களும் ஏராளமாக வந்து இருக்கிறார்கள்.